ஹே யான் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிம்பிளாக டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போமா? அதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு அதை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு, 10 பீன்ஸு, இவ்வளோதாங்க நான் காய் எடுத்துருக்கிறேன். அதெல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி சட்டி யூஸ் பண்ணலாங்க. மீன் சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாட்டு தான் நான் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த பாட்டை வச்சுட்டு 2 டீஸ்பூனு ரீஃபைண்ட் ஆயிலு, 2 டீஸ்பூனு கீ அதை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் 2 நட்சத்திரம், 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை இவ்வளோ போட்டுட்டு உடனே பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு அந்த சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி போட்டுக்கோங்க. நான் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். வதக்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 1/2 ஸ்பூனு இஞ்சியும் 1 ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்குனதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி, அப்புறம் சோயா சங்க்ஸு, அப்புறம் முந்திரி பருப்பு, அது ஆப்ஷனல் தான். ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டுட்டு அதில் 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா வதக்கிடணுங்க. வதக்குனதுக்கப்புறம் அதில் ஒரு 3 ஸ்பூனு கெட்டி தயிர் அது போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு கொத்தமல்லி தூளும், 3/4 ஸ்பூனு சில்லி பவுடர் அது போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் ஆல்ரெடி லெமன் வந்து புளிஞ்சு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேங்க. அதுலேருந்து தான் நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூனு லெமனு, அதுக்கு தேவையான அளவு உப்பு அதை போட்டுட்டு நல்லா கிளறி விடணுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த பச்சை வாடனை போனதுக்கப்புறம் நான் எந்த கிளாஸ்லேருந்து அரிசி எடுத்தனோ அந்த கிளாஸில் அளந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்தேன் இல்லையா, அதனால நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேங்க. 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாக்கா நல்லா கொதிச்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் அந்த கொதிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், உப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த இதுலேருந்து உப்பு டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு வந்து கக்கணுங்க. கொஞ்சம் கூட இருக்கிறது மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணணும். அப்போ தான் நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த சால்ட்டு இதெல்லாம் வந்துட்டு வெஜிடபிளுக்கு, இந்த ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஈவனாக வருங்க. அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசியை நம்ம அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுறணுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அரிசியும் அந்த தண்ணியும் நல்லா ஈக்குவல் லெவலில் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதை இறக்கி வச்சுட்டு தோசைக்கல் இருக்குது பார்த்தீங்களா, தோசைக்கல்லில் நம்ம வந்து தம் போடணும். தோசைக்கல்லை வச்சுட்டு இந்த சட்டியை வந்து அது மேலே வச்சுட்டு அதில் மேலே நம்ம புதினா, கொத்தமல்லி ஏதாவது தூவுறதுனா தூவி விட்டு நல்லா மூடி வச்சிடணுங்க. அதை வந்து நம்ம எப்படி வைக்கணுனாக்கா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் வைங்க. 4 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாக்கா நல்லா வெந்து நல்லா சூப்பராக தயாராகிருக்குங்க. அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணி இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க. மூடியை போட்டுட்டு வெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் சிம்மிலே வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் 1 ஸ்பூனு நெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தழை பாக்கி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கனாக்கா சூப்பரான பிரியாணி தயாராக இருக்குங்க. அதுக்கு எந்த கரம் மசாலா நீங்கள் போட வேண்டியதில்லை.
பிரியாணி மசாலா எதுவுமே தேவையில்லங்க. நம்ம வீட்ல இருக்கிற அந்த திங்ஸ வச்சு ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப ஃப்ளேவரான பிரியாணி சூப்பரா நமக்கு கிடைச்சிருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க பிரியாணி. அடி பிடிக்காது. ரொம்ப கரெக்ட்டா வெந்த பதத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு அது ஒரு பாயில்டு எக்கு, அ ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் நாள் வச்ச மீன் குழம்பு இருந்துச்சுங்க. அத வச்சு அப்படியே சிம்பிளா நல்லா திருப்தியா முடிச்சாச்சுங்க லஞ்ச்சு.